ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் கண்ணன். இன்றைக்கி இதே வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டார்டிகா கண்டத்தில் அப்படி என்னதான் இருக்குது, ஸோ அங்கே உள்ள சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குது, அங்கே ஃபஸ்ட்டு வந்து யார் போயிருக்கா, ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம வந்து இந்த 4 துருவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 துருவத்தில் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த தென் துருவத்தில் மட்டும் ஏதோ ஒரு காண்டினென்ட் வந்து இருக்குது அப்படின்னு அப்போ உள்ள விஞ்ஞானிகளும் அப்போ உள்ள எக்ஸ்ப்ளோரர்களும் வந்து நிறைய பேர் அந்த ஒரு கொஸ்டின் வச்சாங்க. அப்படி ஏற்பட்ட ஒரு கொஸ்டினால தான் எனக்கு வந்து இந்த அண்டார்டிகா கண்டம் அப்படிங்கிறதே மக்களுக்கு எல்லாத்தையுமே வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1520 வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தென் துருவத்தை நோக்கி ஒரு பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமஸ் எக்ஸ்ப்ளோரர் வந்து அந்த தென் துருவத்தை நோக்கி வந்து குறிப்பிட்ட தூரம் வரையுமே அவரால் வந்து போக முடிஞ்சு, அதுக்கப்புறம் போக முடியல. ஏன்னா அங்கே சூழ்நிலைகள் வந்து எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அவரோட பயணத்தை வந்து அவரால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1773 பிரிட்டிஷ் நாட்டோட ஒரு ஃபேமஸ் எக்ஸ்ப்ளோரர் வந்து அவரும் வந்து அவருடைய பயணத்தை வந்து மேற்கொள்கிறாரு. ஸோ அந்த தென் துருவத்தில் வந்து என்னதான் இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஓடிட்டு இருக்கனால ஸோ இவரும் அந்த பயணத்தை வந்து நோக்கி போகிறாரு. ஸோ அந்த தென் துருவத்தோட இந்த பார்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பாதி தூரம் வந்து உள்ளே வந்துடுறாரு. அந்த பயணத்தை வந்து மேற்கொள்ள முடியல. ஸோ அதோட வந்து அவர் வந்து விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க 1820 ரஷ்யா நாட்டோட ஒரு ஃபேமஸ் எக்ஸ்ப்ளோரர் தான் ஃபைனலாக அந்த ஒரு தென் துருவத்தோட இளப்பரப்பையை வந்து அடையிறாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து அடைஞ்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா அந்த தென் துருவத்தில் அவங்க வந்து டச் பண்ணிக்கிறது ஒரு 1% அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சின்ன பகுதியில் மட்டும்தான் வந்து நம்ம வந்து நெருங்கியிருக்கோம் அப்படிங்கிறதா. ஏன்னா அதுக்கு தாண்டி வந்து அவங்களால போக முடியல, திருப்பி வந்து பின்னோக்கி நம்ம வந்து போகவும் முடியல. அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஒரு மோசமான சுச்சுவேஷன். ஏன்னா அங்கே உள்ள கால சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்து இங்கே உள்ள மாதிரி வந்து கிடையாது. ஏன்னா ஸோ அந்த காண்டினென்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பனிகள் மட்டுமே தான் நிரம்பி இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா அந்த தென் துருவத்தில் காண்டினென்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ 1990 பார்த்தீங்க அப்படின்னா டூரிசம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து மக்கள் எல்லாருமே வந்து போகலாம், அந்த ஒரு காண்டினென்ட்டை வந்து எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து டூரிசம் வந்து அங்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க. அவ்வளோ நேரங்களில் வந்து நம்மளால் அங்கே வந்து போக முடியாது. ஏன் அங்கே வந்து -89 வந்து அங்கே உள்ள சூழ்நிலைகள் வந்து எல்லாமே இருக்கும். வந்து நவம்பர் மார்ச்சில் மட்டும்தான் வந்து அங்கே போக முடியும். ஏன்னா அந்த டைமில் மட்டும் -15 to 20 செல்சியஸ் வரையும் வந்து அங்கே வந்து அப்போதைக்கு சூழ்நிலைகள் வந்து இருக்கும். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் மக்களால் வந்து உள்ளே போக முடியும். அதையும் வந்து ஃபுல் அண்ட் வந்து சேஃப்டி பர்பஸோட மட்டும்தான் அங்களால் வந்து சர்வே பண்ண முடியும். ஒரு மோசமான ஒரு கால சூழ்நிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அங்குமே பார்த்தீங்க அப்படின்னா சில உயிரினங்கள் எல்லாமே வந்து வாழுது. ஸோ எந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வாழுது அப்படின்னு எம்பரர் பென் குயின் அப்படின்ற ஒரு வகையான பென் குயின், இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்க அந்த அடலி பென் குயின் அப்படின்ற ஒரு வகையான பென் குயின், மற்றும் இந்த சீல் வகையானது, கடல் நாய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வகையான உயிரினங்கள், அல்பட்ரோஸ் மற்றும் ஸ்வா அப்படின்ற ஒரு வகையான பறவை இனமும் வந்து அங்கே வந்து உயிர் வாழுது அப்படின்றது ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம வந்து கண்களுக்கு தெரியக்கூடிய ஒரு வகையில் வந்து இந்த உயிரினங்கள் வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக 77 வகையான உயிரினங்கள் வந்து இந்த காண்டினென்ட்டில் வந்து இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகம் தோன்றிய முதல் நாள்லேருந்து காண்டினென்ட் வந்து இப்படி தான் இருந்துச்சா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இந்த காண்டினென்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னொரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நதிகள், ஒரு ஆறு வந்து ஓடி இருக்கு, ஒரு அடர்ந்த வனப்பகுதி வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு அப்படிங்கிற டெக்சாஸில் உள்ள ரைஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து சில சயின்டிஸ்ட் வந்து அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே உள்ள புதிய பணியில் பார்த்தீங்க அப்படின்னா சில இலைத்தலைகளுடைய சாம்பிள்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அங்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மனிதர்கள் வந்து முன்னே வளர்ந்துருக்க முடியும் அப்படின்னு சில அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இப்போதைக்கு நிலைமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து மனிதர்களால் வாழவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை மட்டும்தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஓகே. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்துக்குமே வந்து ஒரு சண்டை வாக்குவாதம் வருமே அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்துச்சு. சில நாடுகள் இந்த ஒரு காண்டினென்ட்டை வந்து கண்டுபிடிச்சதுக்கு பிறகுமே சில நாடுகளை வந்து அது எங்களுடையதா அப்படின்னு சொல்லி போராட்டமே வெடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு சீக்ரெட்டான ஒரு காண்டினென்ட்டில் நிறைய சோர்ஸ் வந்து இருக்கும். ஆயில் சோர்ஸாக இருக்கட்டும், இல்லை பல கனிம வளங்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்லாம் வந்து அங்கே கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆசையில் நிறைய நாடுகள் வந்து அங்கே உள்ள அது எங்கள் நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போராட்டத்துக்கு ஈடுபட்டாங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 1959 பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரிசர்ச் சென்டராக மட்டும் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காண்டினென்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து நாடுகளுமே வந்து ஒப்பந்தமிட்டு எந்த ஒரு நாடுமே வந்து தன்னுடைய நாடு அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடக்கூடாது, இது வந்து பொதுவாக எல்லா நாடுகளுமே வந்து ரிசர்ச் சென்டராக தான் இருக்கணும் அப்படின்னு சில நாடுகளோட ஒப்பந்தத்தின் பேரில்
இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ரிசர்ச் சென்டராக வந்து இந்த ஒரு அண்டார்டிக் கான்டினென்ட்டில் வந்து இதில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சீக்ரெட்ஸோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். பாய்.